శ్రీమాత్రే నమః. జయంతి మంగళా కాళీ భద్రకాళీ కపాలిని దుర్గా క్షమా శివా దాత్రి స్వాహా ஸ்வதா நமோஸ்துதே. தசமகா வித்யாக்கள்ல 6வது வித்யாவாக இருக்கிறவ சின்னமஸ்தா தேவி. இந்த சின்னமஸ்தா தேவியோட வரலாறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அம்பாள் சின்னமஸ்தா தேவி எப்படி உருவானான்னு பார்ப்போம். ஒரு சமயம் பார்வதி தேவி டாக்கினின்னு தன்னோட 2 தோழியர்களோட நீராட செல்லும்போது தோழியர்களுக்கு பசி ஏற்படுது. அப்போ தோழியர்கள் 2 பேரும் அம்பாள்கிட்ட முறையிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு அம்பாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அம்பாளுக்கு யோசனை வருது. திடீர்னு தன்னோட தலையையே வெட்டி அதிலிருந்து வர்ற குருதியை அம்பாள் 2 தோழியர்களுக்கும் கொடுத்துட்றா. இது அம்பாளோட தியாக மனப்பான்மையை குறிக்குது. அது மட்டும் இல்லை, 3 ரத்தம் பீறிட்டு வரும். அதில் ஒரு ரத்தத்தை ஷாக்கினியும் இன்னொரு ரத்தத்தை டாக்கினியும் பருகுவாங்க. நடுவுலேருந்து வர்ற ரத்தத்தை அம்பாளோட தலையே பருகிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா குண்டலினி சக்தியை மேலெழுப்புற ஒரு யோகம் இது. இடகலை பிங்களை சுஷும்னான் இந்த 3 நாடியையும் செயல்பட வச்சு குண்டலினியை மேலெழுப்புற யோகத்தை தான் அம்பாள் நமக்கு தெரியப்படுத்துகிறா. அது மட்டும் இல்லை, அம்பாள் காலுக்கு கீழே மன்மதனும் ரதியும் இருப்பாங்க. அது எப்படின்னா காமத்தை வென்று வைராக்கியத்தை பிராப்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாள் மன்மதன் ரதி மேலே நின்று காட்சி கொடுப்பா. அது மட்டும் இல்லை, அம்பாள் நிறைய அசுரர்களை சம்ஹாரம் பண்ணவ, வீரத்துக்கே அடையாளமாக விளங்கக்கூடியவ அம்பாள் சின்னமஸ்தா. தியாகத்தோட வடிவம், வீரத்தோட வடிவம். அம்பாள் அம்பாளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கருணாமூர்த்தி அம்பாள் சின்னமஸ்தா. இப்போ நிறைய அசுரர்களை சம்ஹாரம் பண்ணியிருக்கா அம்பாள். தீய சக்திகளை வேற இருக்கிறதுல சின்னமஸ்தா பெரும் பங்கு வகிக்கிறா. சாதகனுக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட தலையை கையில் வெட்டி காமிச்சு வச்சுருக்கா. அம்பாளை வழிபடுற யாருக்குமே தலைக்கணம் என்பது இருக்கக்கூடாது, தான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. சர்வமும் அந்த சர்வேஸ்வரிக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் தன் தலையை தானே வெட்டி கையில் வச்சுருக்கா. மன்மதன் ரதி எதை குறிக்கிறாங்கன்னா காமம் மட்டும் இல்லை, இந்த உலக ஆசை, இந்த மாயையிலிருந்து விடுபட்டாதான் தன்னை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாள் அப்படி ஒரு ரூபத்தில் மன்மதன் ரதி மேலே ஏறி நின்று காட்சி தர்றா. இன்னொன்று, ஆசை அப்படிங்கிறது காமங்கிறது நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கணும். அது நம்மளை மீறி வெளி வந்துச்சுன்னா நம்ம தலையையே இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாள் இப்படி ஒரு வடிவத்தை அவளே செஞ்சு காமிச்சிருக்கா. அம்பாளுக்கு நிறைய திருநாமம் இருக்குது. வஜ்ர வைரோச்சனி அப்படின்னு அம்பாளை எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சண்ட சண்டிகா அப்படிங்கிற ஒரு நாமமும் அம்பாளுக்கு இருக்குது. தமிழில் அம்பாளை அரிதலைச்சி அப்படிங்கிற ஒரு பேர்லையும் அழைக்கிறாங்க. அரிதலைச்சி அப்படின்னா தன்னோட தலையை தானே கையில் வெட்டி வச்சிருக்கிறதுனால அரிதலைச்சி அப்படின்னு. சின்னமஸ்தா தேவிக்கு வழிபாடு முறைகள் எல்லாமே தாந்திரிகத்தில் தான் இருக்குது. ரொம்ப அபார சக்தி பொருந்தின ஒரு தேவதை அம்பாள் சின்னமஸ்தா. அவளை வழிபடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. தான் என்ற அகந்தையை ஒழித்து காமத்தை ஜெயிச்சு தான் அம்பாளை அடைய முடியும். அம்பாள் குரூரமாக இருந்தாலும் அவள் பரம கருணாமூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் சூரிய மண்டலத்துக்கு மத்தியில் தான் அம்பாள் சின்னமஸ்தா இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. சூரியனோட மத்தியில் அம்பாள் சூரிய மண்டலத்தில் குடிக்கொண்டிருக்கா. சூரிய பகவான் அம்பாளை வழிபட்டு தான் பிரகாசமாக விளங்குறாருன்னு ஒரு வஜ்ர வைரோச்சினி வித்மஹே சின்னமஸ்தாயை தீமஹி தன்னோ பிரச்சண்ட சண்டிகா பிரச்சோதயாத். சின்னமஸ்தா தேவியை சரணடைவோம். அனைவருக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கட்டும். ஸ்ரீமாத்ரே நமஹா.